நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த வைஷ்ணவி இருக்கு இல்லைங்களா, இந்த பச்சோந்தி வைஷ்ணவி, இந்த வைஷ்ணவி வந்து சில விஷயம் பற்றி பேசி திரும்ப திரும்ப செருப்படி வாங்கிட்டு இருக்கு. நானும் இதை பற்றி வந்து வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் வந்து வேற லெவலில் இதுவும் பேசி வேற லெவலில் செருப்படி வாங்கிட்டு இருக்கு. இது இன்னைக்கு ரெண்டு விஷயம் பேசியிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் விஷயத்தை விட ரெண்டாவது விஷயம் அப்படின்றத வந்து போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. நீயே வந்து சரி கிடையாது, நீ வந்து பேசுறியான்ற அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா வந்து நேற்று வந்து ஒரு வேற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சு. தமிழ்நாடு முழுக்கவே வந்து இந்த பிரஸ் மீடியா எல்லாமே வந்து அஜிதா ஆக்னல், ஸோ இவங்க வந்து தூத்துக்குடியில் வந்து மாவட்ட பொறுப்பாளராக இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து மாவட்ட செயலாளர் பதவி வேணும் அப்படின்றதுக்காக வந்து பனையூர் வந்திருந்தாங்க. ஸோ தளபதி காரை மறிச்சாங்க அப்படி இப்படின்ட்டு வந்து நேற்று ஃபுல்லாக பரபரப்பாக இது வந்து போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா. அதுக்கு வந்து இந்த வைஷ்ணவி வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தது. வைஷ்ணவி வந்து தளபதியை பற்றி பேசி வந்து ஒரு வீடியோ அப்படின்றது வந்து வெளியிட்டு இருந்துச்சு. அதில் அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வந்து ஒரு பெண் வந்து அந்த மாதிரி ஒன்று போராடிட்டு இருக்காங்க, பதவிக்காக வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, தன்மானம் அவங்களுக்கு வந்து இருக்கு இல்லைங்களா. விஜய் கார்லேருந்து வந்தார் இல்லைங்களா, அதை அந்த பெண்மணியை பார்த்துட்டு வந்து எதுவுமே வந்து சொல்லாமல் போயிட்டாரு. விஜய் வந்து ஒரு மனிதனாக இருக்கக்கூட தகுதி இல்லை அப்படின்ட்டு வந்து இது சொல்லிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இது வந்து உட்கட்சி விவகாரம். இது தாவேக்கா எங்கள் கட்சிக்குள்ளே நடக்கிற பதவி, இந்த பதவி பிரச்சனை அப்படின்றதுலாம் வந்து எல்லா கட்சியிலுமே இருக்க வேண்டிய விஷயம் தான். எல்லாருமே வந்து இந்த பதவி வேணும் அந்த மாதிரி வந்து ஒரு பேச்சு உள்ளுக்குள்ளே வந்து சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்க தான் செய்யும். அது எங்கள் கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம். அதில் வந்து நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றத வந்து எல்லாரும் புலகிறாங்க. அது மட்டும் கிடையாது, எல்லாம் முன்ன மாதிரி பச்சோந்தியா இருப்பாங்களா என்ன. அந்த அக்காவே வந்து வீடியோ வந்து போட்டிருந்தாங்க, நான் வந்து கடைசி வரைக்கும் விஜய் கூட தான் இருப்பேன், என் உயிர் போற வரைக்கும் வந்து நான் தாவேக்கால தான் இருப்பேன் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க. எங்களோட உயிர் உள்ள கடைசி நொடி வரைக்கும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்காகவும் எங்கள் தளபதிக்காகவும் எங்களுடைய இறுதி மூச்சு வரை நாங்கள் பயணிப்போம். நன்றி. அவங்க என்ன மாதிரி பச்சோந்தியா வந்து பதவி கிடைக்கல, இல்லை வந்து பதவி சரியா கிடைக்கல அது இதுன்னு சொல்லிட்டு வந்து வேற கட்சிக்கு போறதுக்கு வந்து அது மட்டும் கிடையாது, அவங்க எதிர்பார்த்த பதவியும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து கட்சி சார்பாக வந்து சொல்லியிருக்காங்க. அதே வந்து அஜிதா ஆக்னலே வந்து சொல்லியிருக்காங்க. நீ வந்து உன்னுடைய பச்சோந்தி வேலையை மட்டும் கட்சி மாறுறதை வந்து பார்த்துட்டே இரு, சரி ஓகே. எங்க தளபதி கட்சி பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அது மட்டும் கிடையாது, 2 நாளைக்கு முன்னாடி வந்து இன்னொரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்துச்சு. வீடியோன்னு கிடையாது, ஒரு போஸ்ட் போட்டுருக்கு. அதுல வந்து தாவேக்கா தொண்டர்கள் வந்து எப்பயுமே வந்து ஆபாச போஸ்ட் வந்து போடுவாங்க, என்னைய வச்சு நிறைய போஸ்ட் இருக்காங்க. அந்த ஏஐ இருக்கு இல்லைங்களா, அந்த ஏஐ அதை வச்சு வந்து தேவலாம் வந்து இந்த மாதிரி ஆபாசமா போடுறதே வந்து தாவேக்காவோட வேலையா போச்சு. ஏஐ அந்த டூலை வந்து தவறா வந்து பயன்படுத்துறதே வந்து தாவேக்கா தான் அப்படின்ட்டு வந்து பேசியிருந்துச்சு. இது சொன்னோன்னா நம்ம பசங்க விடுவானுங்களா, நம்ம தளபதியை வச்சு ஏஐ வீடியோ இது எவ்வளோ வீடியோ எடிட் பண்ணி போட்டுருக்கு, அந்த கரூர் டெட் பாடிஸ் வச்சு அந்த மாதிரி ஒரு கேவலமான எடிட் பண்ணி போட்டுட்டு நீ எல்லாம் வந்து இதை பற்றி பேச வந்துட்டியா பச்சோந்தி, நீ இதை பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்ட்டு வந்து நம்ம பசங்களும் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களை வந்து தூக்கி போட்டு வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. நம்மளும் இந்த போட்டு வந்து இது சொல்கிற பேச்சுக்கும் நம்ம வந்து கருத்தியல் ரீதியாக வந்து பேசிட்டு தான் இருக்கும். ஆனாலும் இது தேவலாம் வந்து விஜய் மேல உள்ள வன்மத்தில் வந்து கக்கிக்கிட்டு கட்சி மாறிக்கிட்டு தேவலாம் சில விஷயங்கள் வந்து இது பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத வந்து மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பா. தேங்க்யூ.